வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சவுச்சவு தோலியில் துவையல் அரைக்க போகிறோம். அந்த சவுச்சவு உள்ள சதை பிடிப்பையும் சேர்த்து அரைக்கலாம். அதை கூட்டு பண்ணிவிட்டு இது துவையல் அரைப்பேன் எல்லோரும். நான் இந்தமாரி இப்போ எண்ணெயை விட்டுட்டு இந்த தோலியை போட்டுருக்கேன். இதுக்கு இந்த அளவுக்கு புளி அப்படி பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் ஈஸியாக வதங்கும். 3 மிளகாய் வத்தல் போட்டுருக்கேன். நான் பெருங்காயம் ஜெல்லாம் அரைக்கும் பேர் விட்டுப்பேன். அப்புறம் இதுக்கு தேவையான இந்தமாரி உளுத்தம்பருப்பை அதில் போட்டுட்டு இதை நல்லா வறுக்கணும். இதுக்கு தேவையான உப்பு இந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டால் போதும். இது தொகையில் கோர்ஸாக அரைச்சிட்டு சாத்தில் நல்லெண்ணெயை விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற வழக்கம். இது ரெடி ஆகும், வதங்கி ரெடி ஆகுதா இருக்கும். இந்தமாரி நல்லா தோலி தொகைக்கு இதுமாரி நல்லா வதங்கிட்டு இது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணேன்னா இதில் இருக்கிற இந்த மிளகாய் வத்தல் புளி இது ரெண்டுத்தையும் முதல்ல நைஸாக அரைச்சிக்கணும். புளியும் பொடியை போட்டு வறுத்துட்டேன்னா இது நைஸாக அரைப்பட்டுடும். பெருங்காயை கட்டி போடுறவா இதோடையும் போட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். நான் பெருங்காய ஜலம் விடுறதுனால நான் இதுக்கு கட்டிலாம் போடலை. எது வேணாலும் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இப்போ நைஸாக அரைச்சிக்கிறதுக்கு அப்புறம் இதில் வறுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, இந்த சவுச்சவு தோலி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த சவுச்சவு தொகையில் அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். இது இந்த தொகையில நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷாக இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இதனுடைய சத்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது ஃபுல் ஃபைபர் கண்டென்ட். அதனால எதை வேணாலும் தொட்டுண்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இதோட போட்டு நீங்கள் அரைக்கலை அப்படின்னா கூட அடுப்பில் தணலில் சுட்டுட்டு கூட புளியை சுட்டுட்டு கூட அரைக்கலாம். இந்தமாரி முழு உளுத்தம்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு இந்தமாரி ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா நமக்கு ஒரு அர்ஜென்ட்டு எமர்ஜென்சி இப்போ உளுத்தம்பருப்பு வறுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம இதுமாரி அரைக்க வேண்டியதுக்கு சட்டுன்னு தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி கடலைப்பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனித்தனியாக உளுத்தம்பருப்பு தனியாக கடலைப்பருப்பு தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சின்னா அந்த சமயத்தில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதேமாரி சவுச்சவு தோலியில் துவையல் அரைச்சி பாருங்க. நன்றி, வணக்கம்.